என் கையை கோர் எவ்வளா, என் கண்கள் பார் எவ்வளா, என் நெஞ்சில் சேர் எவ்வளா, தீரன தீரனா. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சில படத்தின் தலைப்பு கேட்டாலே நமக்கு வந்து உற்சாகம் பிறக்கும். அந்த படத்தில் அந்த பேரில் இருக்கிற சத்தியம் நேர்மை நம்மை உணர வைக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான தலைப்பை கொண்டு சமீபத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் சத்யா. அந்த படத்தோட குழுவினரை நம்ம இன்றைக்கி இங்கே சந்திக்க போகிறோம். அந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். 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 முதல்ல வந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து we can see it on your face. So once again congratulations for that and thank you for coming. So to begin with, மேபி நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வித் டிரெக்டர்ஸ் பர்மிஷன். சார், இந்த படத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பண்ணுறதுக்கான காரணங்கள், அம்மா சிஸ்டர் 2 பேரும் அந்த படத்தை பார்த்து நீங்கள் இந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து இந்த படம் பண்ண சொல்லி அது மாதிரி நிறைய நாங்கள் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி அவ்வளோ வந்து வீட்டில் இருக்கிற விமனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் அண்ட் how did you think it was really special when your people told you about it? அதான் என்னன்னா, இந்த படம் வந்து ஆக்சுவலாக நான் யூஸ்வலாக வீக்கெண்டு வந்து எப்போவுமே ஏதோ ஒரு படத்துக்கு போயிடுவேன். தமிழ் படம் தான் இல்லை, கண்டென்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எது வேணாலும் நான் போயிடுவேன். ஸோ ஷனம்னு ஒரு படம் நல்லா இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு வீக்கெண்ட் ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிற வகையில் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு என் சிஸ்டருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்ககிட்ட சொன்னேன், உனக்கு பிடிச்ச மாதிரி படம் வந்திருக்கு போய் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாவும் என்னோடய அக்காவும் போய் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு, என்ன நீ சாதாரணமாக இந்த படத்தை ரெஃபர் பண்ணிட்டேன், நம்ம இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னாங்க. நான் அந்த ஆங்கிலெலாம் பார்க்கல, நான் சும்மா ஜாலியாக போய் படம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நீ திரும்ப போய் இன்னொரு தடவை பாரு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் வந்து தேட்டரில் போய் பார்த்தோம். ஒய்ஃபும் அதே தான் சொன்னாங்க. ஸோ என்னன்னா வந்து வீட்டில் இருக்கிற தாய் குலத்துக்கு ஒரு படம் பிடிக்குது அப்படின்னாலே வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து மெயின் அதுதான், பெண்களுக்கு பிடித்த படம் தான் இன்றைக்கி பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அவங்க இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ எனக்கும் என்னென்னா, ஒரு நாயகல் ஜாக்கிரதை, ஜாக்சன் துரை கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிருந்தாலும் ஒரு ஹீரோவாக வந்து நிறைய விஷயங்கள் அதில் என்னால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருந்தது. நிறைய எமோஷன்ஸ்லாம் வந்து அதில் கேரி பண்ண முடியல. பட் இந்த ஷனம் படத்தை பொறுத்தளவில் வந்து நிறைய மெச்சூர்ட் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நிறைய எமோஷன்ஸ் அண்ட் லவ் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கான விஷயம் அந்த ஷனமில் இருந்தது. ஸோ உடனே நல்ல விலை கொடுத்து ரைட்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். யாரை டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கல. வேறு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு நாள் விஜய் ஆண்டனி சார்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி படம் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன், யாரை டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நான் சைத்தான் படம் பண்ணிகிட்ருக்கேன், படம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது, அந்த படத்தோட டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி வந்து இது கரெக்டாக இருப்பார், ஏன்னா நானும் ஷனம் பார்த்துருக்கேன், ஷனம் வந்து ரொம்ப நல்ல படம், ஸோ சைத்தானம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் தான், ஸோ கண்டிப்பாக பிரதீப் வந்து ஷனம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பிரதீப் வந்து என்னை மீட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னங்கிறத அவர் சொல்லுவார். ஸோ ஓவர் டு த டைரக்டர் சார். வழக்கமாக வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் உட்காந்து இந்த படத்துக்கு இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பாங்க, இந்த காஸ்ட் வந்து இப்படி கரெக்டாக இருக்கும்னு டிசைட் பண்ணாங்க. பட் யூ வே பிக்ட் அண்ட் சோசன் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சரி as well as அந்த ப்ரெஷரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னன்னா, லைக் ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டைரக்டரை வந்து கூப்பிட்டது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர் அண்ட் எல்லாமே ரீமேக் தானே பஸ் வாங்கி வச்சு தானே கூப்பிட்டு. ஸோ ஏற்கனவே அது ஒரு ஒன்ஸ் இட் இஸ் டேக்கன் இட்ஸ் ரைட் அண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஒன் மோர் டைம்ங்கிறப்போ ஒரு டைரக்டராக நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய அடிஷன் அதில் இருக்கும். ஸோ மெயினாக வந்து குறிப்பாக அந்த தலைப்பு பற்றி ஷனம் அப்படிங்கிறது ஒரு நொடி பொழுது அப்படிங்கிறது அந்த ஷனம். ஸோ அது சத்யான்னு நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க. ஸோ என்ன ரெலவென்ஸ் அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை என்னென்னா, லைக் அது வந்து அவங்க ஷனம் அந்த நொடி அப்படின்றது தமிழில் வந்து கணம் அப்படின்ற பேர். ஸோ நாங்கள் அதுவும் ஒன் ஆஃப் த டைட்டிலாக நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதையே நடக்கும்.
ஸோ சத்யாவுக்கு என்ன தெரியுதோ அதுதான் வந்து ஆடியன்ஸ்க்கு ரிவீல் ஆகும். ஸோ எனக்கு வந்து படம் ஃபுல்லாக வந்து சத்யா 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 சத்யான்னு கூப்பிட்ற மாதிரியே நிறைய இருந்தது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து லைக் சடனாக வந்து எங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி சத்யா டைட்டில் இன்னும் நல்லா இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கேட்டு பார்க்கலாமா, அப்பா கிட்ட சொல்லி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் வந்து சிபி சார் தான் வந்து இல்லை லைக் நம்ம கேட்டு பார்க்கலாம், பட் கிடச்சிதுன்னா ஓகே, பட் லக்கு இல்லைன்னா வந்து நம்ம வேறு ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் பை லக் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் லைக் அது ஒரு கிஃப்டட் தான். இந்த டைட்டில் எங்களுக்கு கிடச்சதே ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஆக்சுவலி. அதுவே வந்து எங்கள் ப்ராஜெக்டை வந்து ஒரு பெரிய ஸ்கேலுக்கு வந்து எலிவேட் பண்ணிடுச்சு. Ramya, you're like a darling. So every time we keep seeing you, you keep getting better and better as an artist. So இந்த படத்தில் உங்களுடைய பங்களிப்பு as an artist, tell us how you got into this film and உங்களுடைய கேரக்டர் பற்றி. ஸ்வேதா இமோஷ்னல் ரைட் நிறைய இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டருக்கும் யூனோ பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஸோ இட்ஸ் லைக் அ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் லைக் அ க்ரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் கெட்டிங் சச் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் ஒர்க்கிங் வித் அ குட் டீம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் வி ஆர் கெட்டிங் சூப்பர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி பீப்புள். பிகாஸ் ரொம்ப எட்ஜியாக இருக்குது. பிகாஸ் அதை நம்மளால் எதுவும் ஒரு அளவுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் அப்படி இருந்தால் அந்த ஃபுல் சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இட்ஸ் லைக் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். அண்ட் ஐ திங்க் ஃபார் சிபி ஆல்சோ திஸ் வில் பி அ நெக்ஸ்ட் லெவல். ஏற்கனவே நிறைய அவங்களுக்கே நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிற ரெஸ்பான்சஸ். அண்ட் ஃபார் ஹிம் திஸ் லைக் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஒரு மூவி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சத்யா வுட் பி டெஃபினெட்லி அ நெக்ஸ்ட் லெவல் மூவி for him. சார் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, சீயிங் ஹாப்பி ஃபேஸஸ் எவ்ரிவேர். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யூ கிரியேட்டட் ஒன், அந்த பாடல் நீங்கள் மதன் கார்கே யவனா அந்த சாங், அந்த பாடல் வந்து வாஸ் அ ட்ரெண்டிங் சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் பிறந்த கதை, அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்கள். அந்த பாடல் மட்டும்தான் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஆனால் அதை ட்ரெண்ட் ஆக்குனது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட தான் போய் சேரணும். ஆக்சுவலாக அந்த சாங் பார்த்திங்கன்னா படத்தில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு க்ரூஷியல், அதாவது அந்த எபிட்டோம் ஆஃப் லவ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வர ஒரு சாங். ஆக்சுவலாக அவ்வளோ இன்டென்சிட்டி அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணல. ஏன்னா நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு தான் நான் கமிட்டே ஆனேன். ஸோ வந்து படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக ஒரு ரஷ் மாதிரி ஃபுல் படமும் பார்த்தப்பே வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே ஷூட் பண்ணது தான் ஓவராலாக. ஸோ இந்த பாட்டும் அது வர சிச்சுவேஷன்லேயும் அது ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் ஒரு மெலடி தேவைப்பட்டுச்சு. அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு தான் நானும் பிரதீப் ஒர்க் பண்ணேன். திரானா அப்படின்ற ஒரு வேர்டு வச்சு ஒரு தீரானா அப்படின்னு நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். அப்புறம் அந்த திரானாவை எவனாவாக மாற்றின கிரெடிட்ஸ் வந்து மதன் கார்கே அவர்களுக்கு தான் போகணும். ஆக்சுவலாக என்னென்னா லைக் இந்த சாங் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யாரேலும் சொல்லாமல் மூவே கொள்ளாமல் அந்த லைன்லாம் அதெல்லாம் அப்படியே இருந்தது. தீரானா தீரானா அது மட்டும் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அந்த தினானாவே வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மதன் கார்கிட்ட சொல்லலாங்க. வேறு எதுவும் லைன் வச்சுக்க வேண்டாம், அது தினானாவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மதன் கார்கிட்ட அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து இல்லை நான் ஒன்று எழுதுகிறேன், நீங்கள் பாருங்கள், பெட்டராக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சரி ஓகே, பட் தினனா விட என்ன பெட்டராக வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து எவ்வனா அப்படின்னாரு. எவ்வனாவா இது என்ன, இல்லை அப்படி யோசிக்கல, இது என்ன காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா மாதிரி இருக்கு. ஒரு நாங்கள் வந்து சொல்கிறோம் சார், நாங்கள் அப்போவே வந்து நாங்களாம் அப்படியே சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த மாதிரி எவ்வனம் அப்படின்னு தமிழில் வார்த்தைகள் இருக்குது, பட் எவ்வனா அப்படின்னு இல்லை, நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா லைக் மதன் கார்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது லாங்குவேஜே உருவாக்கியிருக்காரு. ஸோ வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது யாசின் அதை பாடும்போது அதோட லெவலே வேறு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் இந்த சாங் வந்து உருவாச்சு. ஸோ வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே அது உங்களை பாட சொல்லி கேட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இருக்கீங்க, ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர் இங்கே இருக்காங்க. ஸோ வை டோன்ட் யூ ஜாயின் டுகெதர் அண்ட் எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ். யாரோடும் சொல்லாத மூவேழில் கொள்ளாத அச்சங்கள் கொண்டாடுதே, விண்ணோடும் செல்லாமல் மண்ணோடும் நில்லாமல் என் கால்கள் திண்டாடுதே, கண்ணாடி பூவாகிறேன் உன் கையில் நான் வீழ்கிறேன் என் அன்பே. என் கையை கோரவனா, என் கண்கள் பாரவனா,
என் நெஞ்சில் சேரவனா திரண திரணனா. Come on பிரதீப். திரணனா தீரானனா அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா? அதுதான் இவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றப்ப இப்படி கூட உட்காந்து அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா இதே கேட்டுட்டு இருந்தாரு. சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தாம் பண்ணுறதை விட இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ தட்ஸ் வாட் வி ஹர்ட். அதை பற்றியும் அந்த ஆர்டிஸ்ட் பற்றியும் அவருடைய கேரக்டர் பற்றியும் சொல்லுங்கள். அவங்க அந்த ஆனந்தராஜ் சார் நடிக்க வேண்டிய அந்த சௌத்ரி கேரக்டர் வந்து சத்யராஜ் சார் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி யோசித்தோம். பட் இருந்தாலும் வந்து லைக் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி சிபி அவங்களும் நிறைய படம் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி. ஸோ என்னென்னா அது ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர். அப்பாவை புள்ள துரத்துறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியிலேருந்து என்னையோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்க 2 பேரும் அப்பா பையன். எங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து அது இல்லாமல் லைக் அடுத்தது யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஆனந்தராஜ் சார் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா அது ஆனந்தராஜ் சார் நாங்கள் வந்து என்னன்னா அப்பா நானும் சேர்ந்து நிறைய படங்கள் காம்பினேஷன் பண்ணியிருக்கலாம். என்னன்னா அப்பா காம்பினேஷன் பண்ணால் கண்டிப்பாக தெலுங்குல ஒரு வேல்யூ வரும். ஆனால் அது தெலுங்கு படம் ரீமேக் எப்படி தெலுங்கு திரும்ப நம்ம டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் சென்ஸாகவும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்னன்னா ஆனந்தராஜ் சார் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாக இருந்தார். என்னன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவர் பண்ணுறது எல்லாமே காமிக்கல் ரோல்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. இப்போ முண்டாசுப்பட்டி அப்புறம் மரகத நாணயம்லாம் வந்து காமெடி ரோல்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து ரசித்தது வந்து அவரோட வில்லனிசம் தான். அப்போல்லாம் பயங்கர ஒரு டெரரான ஒரு வில்லன் அவர். ஸோ அந்த ஒரு வில்லனிக்கு ஆனந்தராஜ் சார் லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம், அந்த ஷேட்ஸில் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சீரியஸான கேரக்டர், அட் த சேம் டைம் அவர்கிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒரு அந்த நையாண்டியும் அவர்கிட்ட இந்த படத்தில் இருக்கும். இந்த போஸ்டர் பார்க்கும்போது காணவில்லை அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ மஸ்ட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ என்னன்னா நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு படம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது வந்து ஒரு கிட்னாப் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அப்படி ஒரு குழந்தை இருக்கா இல்லையா, அப்படி குழந்தை இருக்கு நான் ப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் வரும். ஸோ படம் பார்க்காதவங்களுக்கும் திரும்ப அதுதான் வந்து சஸ்பென்ஸ், அப்படி ஒரு குழந்தை இருக்கா இல்லையா, அவன் யாரை தேடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து அதுதான். ரம்யா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே, அதாவது உங்கள் படங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக அமையுது. ஸோ அந்த சாய்ஸ் நல்ல படங்களாக அமையுது, வெற்றி படங்களாக அமையுது. அந்த சாய்ஸை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு பாராமீட்டர்ஸ் பெரிமீட்டர்ஸ்? நான் வீட்டுக்குள்ளே ஒரு தனி ரூம் வச்சுருக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிளான் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி அமையுது. நான் ரொம்பலாம் பிளான் பண்ணுற ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆள் இல்லை. நான் எனக்காக கொஞ்சம் ரூல்ஸ் போட்டு அப்படியே போகிற மாதிரி தான். பட் இது எனக்கு அமைஞ்சதா, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டு இருக்கும், அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஒன்று வந்தால் ஐல் டேக் இட் அண்ட் டூ இட், அவ்வளோதான். அது இட்ஸ் நாட் லைக் நத்திங் ரொம்ப யோசிச்சு பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து வாட் வாஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு? இல்லை ஓகே இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிறைய கதைகள் கேட்குறது உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இல்லை இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் நினச்சிங்க, நவ் த ஃபில்ம் இஸ் ஓவர், இட்ஸ் ரிலீஸ், அது அப்படியே அமைஞ்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தை கொஞ்சம் முடிவு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அ பிளாக் பஸ்டர் இன் தெலுங்கு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் மை கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக நிறைய பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் ரொமான்டிக்காக நிறைய பண்ணுறதுக்கு, அந்த இமோஷன் போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் ஒரு மெச்சூர்ட் விமன் ஒரு சென்சிபிள் இல்லை, நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஷீ இஸ் லைக் லிட்டில் ஒரு கன்ஃபியூஸ்டான கேரக்டர். செகண்ட் டைமென்ஷன் பார்க்கும்போது ஷீ இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட். அவள் என்ன பண்ணணும், என்ன முடிவு பண்ணணும், வாட் ஷுட் ஷீ டூ, ஹர் லைஃப் ரொம்ப ஒரு கொலாப்ஸ் அந்த ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ ஹவ் இஸ் ஷீ கோனா கெட் ஓவர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ லைக் ஒரு கிடிஷாகவும் இருக்கும், ஒரு பாயிண்டில் கிடிஷாகவும் இருக்கும், ஒரு பாயிண்ட் ரொம்ப மெச்சூர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் அது ஒரு பெரிய ஒரு நைஸ் டீம் டு ஒர்க் வித். அகெயின் our hero CB Raj and Nadambal Film Factory. Then பிரதீப்க்கு ஏற்கனவே அவங்க நான் சைத்தானில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் ஒர்க்கிங் வித் ஹிம். சைமன் சேட்டாலாம் அப்புறம் தான் வந்துச்சு, அதனால அண்ட் ஐ திங்க் இந்த ஆடியன்ஸ்கிட்டே ஒரு வார்த்தை சொல்ல, பிகாஸ் இது வந்து
லைக் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நீங்க வந்து இப்போ இனி பார்க்காதவங்க கிட்ட நீங்க அது ஸ்பாயில் பண்ணாதீங்க, அது ஒன்று இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் சே அபவுட் இட். ஸோ இந்த ஃபிலிம் இஸ் மோர் இம்ப்ரெசிவ். ஆமாம், ஏன்னா இதில் வந்து எல்லா சீன்ஸ்லையுமே வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அதாவது ஆடியன்ஸ் வந்து இந்த சீன் இப்படி தான் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க, நான் அப்படி முடியாது, வேற ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ த்ரூ அவுட் தி ஃபிலிம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு சொல்லலாம் இல்லையா? இந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்லயும் பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இல்ல சொல்லிடலாம், பட் ஆடியன்ஸ்க்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால தியேட்டர்ல தான் ஒரு படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும் டெஃபினட்டா. அண்ட் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. யூசுவலா த்ரில்லர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா த்ரில்லருமே எட்ஜ் ஆஃப் த சீட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து எமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரும்போது ஆடியன்ஸ் வந்து ஆனந்த கண்ணீரோட தான் வெளியில் வருவாங்க. அது வந்து கேரண்டி. படத்தில் வரலட்சுமியும் இருக்காங்க, சதீஷும் இருக்காங்க. ஸோ வரலட்சுமி அவங்க நிறைய படங்களில் ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். பட் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும், அது பேசப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ரோப் ஹர் இன் டு தி ஃபில்ம்? நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கேரக்டர் வந்து நிறைய பேரை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த தெலுங்கில் பண்ணவங்களே கூட பண்ண வைக்கலாமா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஹிடன் கேரக்டர் ஆக்சுவலி. ஸோ வந்து நிறைய நோன் ஃபேஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் லைக் வரலட்சுமி இதில் பண்ணுவாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படி தானே தவிர ரொம்ப மெயின் கேரக்டர் கிடையாது. ஸோ ஆமாம். ஸோ என்னன்னா நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவங்க இமீடியட்டாக வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இது நடந்தது. ஸோ அப்படிதான். அப்படி அவங்க சதீஷோட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துவாங்க, அவ்வளோதான். திடீர்னு இந்த மாதிரி பேசி ஹாஃப் வேல தான் விட்டுருவாரு. அந்த மாதிரி படம் டைலாகும் இருக்கும். நான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வருவேன், வந்ததுக்கப்புறம் ரம்யா நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அதாவது பிரிஞ்ச லவ்வர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க அப்புறம் என்ன தாடி எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அது அப்படியே இருக்கு அப்படின்னு. அது அவரோட ஸ்டைல் இருக்கு சார். அதே மாதிரி அம்மா வந்து இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்து செட்டில் ஷூட்டிங் அப்போ வருவாங்களா, அதை பற்றிக்கெல்லாம் கூட நிறைய இன்டர்வியூஸில் நாங்கள் சத்யராஜ் சார்லாம் சொல்லியிருக்காரு அதை பற்றி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அம்மா வந்து இந்த படத்தை பார்த்துட்டு, அம்மாவும் அக்காவும் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் நடித்ததை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அம்மா அக்கா ரெண்டு பேருக்கும் படம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து லைக் அம்மா டோட்டலி இன்வால்வ் இந்த ப்ராஜெக்ட். ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் என்டையர்லி வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டாங்க. ஈவன் நாங்கள் சிட்னி போனப்போ கூட வந்து அம்மா தான் அங்கே வந்து ஃபுல்லாக அந்த லொக்கேஷன் பேசுகிறது எல்லாமே வந்து அம்மா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் அவங்க பார்த்துருக்காங்க ஷூட் பண்ணும்போது. ஸோ இவர் என்ன எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்ப்பாங்க. பட் படமாக பார்க்கும்போது ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஆமாம். ஏன்னா எல்லாருக்குமே ரீமேக்குன்னு ஒரு படம் ஒன்று பண்ணும்போது யூஸ்வலாக என்னென்னா ஒரு ரீமேக் வாங்கிட்டோம், ரீமேக்குன்னு சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது போயிடலாம், ஏன்னா அவங்க தான் வந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இப்போ பிரதீப் மாதிரி ஒரு ஒன் ஃபிலிம் பண்ணவங்க, அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இது ரீமேக்னா இந்த ரீமேக்கில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் பிரதீப் வந்து இல்லை சார், நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்துருந்தில்ல, ரைட்ஸை வாங்கியிருக்கீங்க, அது ரீமேக் பண்ணலன்னா அது தப்பாகிடும் சார், அதுக்கு வந்து நான் நீங்கள் ரைட்ஸே வாங்கியிருக்க வேண்டியதில்லை, இது மாதிரி நான் ஒரு கதை எழுதி கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ரீமேக்னா அதை வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதேமாரி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சூட் ஆகிற மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருப்பார். பட் இந்த எசன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து சேம் தான். அதே மாதிரி ரம்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அம்மா என்ன சொன்னாங்க? நீங்கள் ஹீரோவாக நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் டைரக்டர்கிட்டையும் கேட்டுக்கலாம். ரம்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நாங்கள் என்னங்க சொல்கிறது, அவங்க சூப்பர் ஆக்ட்ரஸ். அவங்க பர்டிகுலர் சீன் அவங்க நடிச்சது இல்லை ஷார்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் இல்லை. என்னன்னா இதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க, அவங்க நடிச்சதுலேயே எந்த அளவுக்கு டேக்ஸ் நிறைய படத்தில் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் சீன் சேலஞ்சிங்காக நிறைய இமோஷ்னலான நிறைய சீன்ஸ் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சீன் இருக்கு, ஆனால் அது மக்களுக்கு பார்த்தா கொஞ்சம் சிம்பிளான ஒரு சீன் மாதிரி தெரியும். ஆனால் அதில் வந்து தான் நிறைய கஷ்டப்பட்டு, பிகாஸ் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், திடீர்னு வந்து ரொமான்ஸ் வரணும், திடீர்னு வந்து கொஞ்சம் இவங்கிட்ட ஜாக் சொல்கிற மாதிரி பேசணும். ஸோ நான் வந்து இது எப்படி ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட். இது எப்படி எமோட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இது சரியாக வருமா, எனக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் அது ஆஃப்டர் சீயிங் த சீன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவங்க அவங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பண்ணனால இட் ஆக்சுவலி ஒர்க்ட் அவுட். ஓகே, ரொம்ப நல்லா.
ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஹாப்பி ஃபேஸஸ் இருக்கிற ஒரு டீமை பார்க்குறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இம்ப்ரெசிவ் மியூசிக் டைரக்டர், கான்ஃபிடென்ட் டிரெக்டர் அண்ட் எவர் எக்ஸ்பேண்டிங் எஃபர்ட்ஃுல் ஹீரோ அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். யூ கீப் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் எவ்ரி டே அண்ட் ஒரு டேலண்டட் ஹீரோயின் அண்ட் ஆல் த க்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் மீண்டும் ஒரு முறை வந்து எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.